வணக்கம். கனமுள்ள நவமாறு லாபம் ஒன்று. கனமுள்ள நவமாறு லாபம் ஒன்று. கதிர்மைந்தன் அதிலிருக்க விதியின் தீர்க்கம். தனமுண்டு பிதுர்தோஷம் சத்துரு பங்கம். தரணிதனில் பேர் விளங்கும் அரச லாபம். தனமுண்டு பிதுர்தோஷம் சத்துரு பங்கம். தரணிதனில் பேர் விளங்கும் அரச லாபம். குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லன். கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோன். கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோன். பொனம்போல போகாதே சபையில் கூறு. பூதலத்தில் எந்நூலை புகழ்வாயே. இந்த கனமுள்ள நவமாறு லாபம் உண்டு. நவம்னா 9, நவம் 6, லாபம் 3. நவம் 9, 6, லாபம் 3 ஆகிய ஸ்தானங்களில் கதிர்மைந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி இருந்தாராயனால் பிதி தீர்க்கம், ஆயுள் நீண்ட ஆயுள். யாராரு? கனமுள்ள நவமாறு, நவம் 6, நவம் 9, 6, லாபம் 3 அப்படின்னு 11, 3 ஆகிய இடங்களில் கதிர்மைந்தன் என்று சொல்லக்கூடிய சனி இருந்தார்னா விதி தீர்க்கம், நீண்ட ஆயுளுடைய ஜாதகனா இந்த ஜாதகன் இருப்பான். தனமும் உண்டு பிதுர்தோஷம் சத்துரு பங்கம். தனம்னா பொருளாதாரம், பணம், செல்வம், செழிப்பு. பிதுர்தோஷம், பிதுர்னா அப்பா. அப்பாவுக்கு கொஞ்சம் துக்கத்தை கொடுப்பார். மற்ற கிரக சேர்க்கை அதை பார்த்து மற்ற ஆயுள் பங்கத்தை பார்த்துக்கணும். சத்துரு பங்கம், எதிரினால் அப்பாவுக்கு தொல்லைகள் இருக்கும். தொழில் போட்டி, சொத்து போட்டி, இதெல்லாம் இருக்கும்னு சத்துரு பங்கம். தனமுண்டு பிதுதோஷம் சத்துரு பங்கம். தரணிதனில் பேர் விளங்கும் அரசர் லாபம். இந்த தரணி அப்படின்னா உலகம். தரணிதனில் பேர் விளங்கும் அரசர் லாபம். அரசர்னாக்க மேன்மை புரிந்திய அல்லது வலிமை புரிந்திய அதை மாதிரி ஆள்களால் லாபம் இருக்கும். குணமுள்ள கருமத்தி, கர்மம்னா 10ஆம் இடம். குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லன், 10ல் இருந்தால் சிறப்பாகும். கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோன். 10ல் சனி இருந்தால் நல்ல தொழில், நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், தொழிலும் உள்ளோன். பொனம் போல போகாதே சபையில் கூறு. பொனம் அப்படின்றது மனம் போன போக்கில் போகாத, அழித்து சொல்லு, திடமாக படி, போகாதே சபையில் கூறு. என்னுடைய இந்த நூலை சபையில் அழுத்தி சொல்லு, வேகமாக பேசு, ஆணித்தரமாக எடுத்து சொல்லு. பூதலத்தில் பொன்னூலை புகழ்வாய். இந்த நூலை யார்? புனிப்பாளி அப்படிங்கிற இந்த நூலை புகழ்ந்து பேசு அப்படிங்கிறார். அப்போ கனமுள்ள நவமாறு 3:10 கதிர்மைந்தன் அதில் விதியும் தீர்க்கம். தனமுண்டு பிதுதோஷம் சத்துரு பங்கம். தரணிதனில் பேர் விளங்கும் அரசர் லாபம். குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லன். கொற்றவனே வாகனமும் தொழிலும் உண்டு. பொனம் போல போகாதே சபையில் கூறு. பூதலத்தில் எந்நூலை புகழ்வாயே அப்படின்னு இந்த புலிப்பாணி சித்தர் முடிக்கிறார். நாளை சந்திப்போமா?